ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எப்படி கட் பண்ணாலும் ஷோல்டர் ஃபால் ஆகுது, என்ன மிஸ்டேக் பண்ணுறேன்னே தெரியலங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இன்னும் இந்த வீடியோவில் நான் ஒரு 10 மிஸ்டேக் சொல்லியிருக்கேன். கட்டிங்கில் 5 மிஸ்டேக், ஸ்டிச்சிங்கில் 5 மிஸ்டேக். இந்த மிஸ்டேக்கில் நீங்கள் எந்த மிஸ்டேக் அடிக்கடி பண்ணுறீங்கன்றத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு லாஸ்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கட்டிங்கில் 5 மிஸ்டேக்கில் ஃபஸ்ட் மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ளவுஸோட நெக்கோட அகலம் வந்து நீங்கள் கரெக்டாக வைக்கணும். இப்போ 3 வைக்கிறதுக்கு பதிலா 3 1/4 வச்சுட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சதில் ஷோல்டர் ஃபால் ஆகும். செகண்ட் மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ம் ஹோலோட ஹைட் வந்து ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சா கூட மேலே உங்களுக்கு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா ஆகி ஷோல்டர் ஃபால் ஆகும். அதே மாதிரி அரை இன்ச் வச்சிங்கன்னா ரொம்பவே ஃபால் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஆர்ம் ஹோலோட அந்த லைன் இருக்குது பார்த்திங்களா, அதை கூட நீங்கள் கரெக்டாக வைக்கணும். அது தப்பாக இருந்தாலும் ஷோல்டர் ஃபால் ஆகும். தேர்டு மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லைனிங் நீங்கள் கட் பண்ணுறீங்க. கட் பண்ணும்போது ஃபுல்லாக கிளாத்தை கட் பண்ணாதீங்க. இப்போ நான் கட் பண்ணுறேன் பாருங்கள், அதே மாதிரி ஒரு மேலே 1/2 இன்ச் கிளாத்தை விட்டுட்டு கட் பண்ணுங்கள். நீங்கள் இப்படி கட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் ஃபேப்ரிக்கில் லைனிங்கை வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது நகலாமல் இருக்கும். இல்லைன்னா நீங்கள் அது அந்த இடையில கிளாத் இருக்கங்காட்டி இங்கேயும் இழுத்து போகாமல் ஃபால் ஆகாமல் இருக்கும். இதனால ஷோல்டர் ஃபால் ஆகுது. ஃபோர்த் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நெக்கோட டெப்த்து. நீங்கள் நெக்கோட டெப்த்து அளவு ப்ளவுஸில் எக்ஸ்ட்ரா வைங்கன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஆனால் நீங்கள் வச்சிங்கன்னா இங்கே கழுத்தோட அகலத்தையும் ஆர்ம் ஹோல்கிட்டையும் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணணும். அப்போ தான் ஷோல்டர் ஃபால் ஆகாது. இதே சேம் மெத்தட் ஃப்ரண்ட் நெக்குக்குமே அப்படி தான். நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபிஃப்த்து பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கப் ஷேப் வந்து அந்த டாட் வந்து கீழே நம்ம ஒரு 13 வருது அப்படின்னா, நீங்கள் 14 வைக்கிறீங்க. அந்த மாதிரி இருக்கும்போது துணி நிறைய எக்ஸ்ட்ரா ஆகி உங்களுக்கு ஷோல்டர் ஃபால் ஆகும். அடுத்து ஸ்டிச்சிங் மெத்தட். ஸ்டிச்சிங்கில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு மிஸ்டேக் வந்து அந்த ஸ்லீவில் வந்து டைட்டாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷோல்டர் ஃபால் ஆகும். ஏன்னா துணி பிடிச்சி இழுத்துட்டு உங்களுக்கு ஷோல்டர் ஃபால் ஆகும். அதனால் கையோட அளவு வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. இல்லைன்னா நல்லா கை இழுத்து பிடிச்சிட்டு ஷோல்டர் ஃபால் ஆகும். செகண்ட் என்ன ஸ்டிச்சிங்கில் பார்த்தீங்கன்னா, கையை வந்து லூஸாக வைக்கிறது. ஆர்ம் ஹோலும் வந்து மார்க் பண்ணும்போது நீங்கள் தள்ளி மார்க் பண்ணிட்டீங்கன்னா, அங்கே லூஸ் அடிக்கும்போது எல்லாம் லூஸாக இருக்கும்போது உங்களுக்கு கலண்டுட்டு வர மாதிரி இருக்கும். இது செகண்ட் மிஸ்டேக். தேர்டு மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் ஸ்டிச்சிங்கில் தேர்டு மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பட்டி. நீங்கள் ஹூக் பட்டி அடிக்கும்போது நெக்கில் இருந்து அந்த சென்டர் இருக்குது பார்த்தீங்களா, சென்டரை வச்சுக்கோங்க. வச்சுட்டு சென்டரில் நல்லா கையை வச்சு பிடிச்சிட்டு இப்படி இழுங்க. ஹூக் பட்டியை நோக்கி இழுங்க. இழுக்கும்போது பார்த்திங்கன்னா, எங்கே கரெக்டாக வருதோ அங்கே வந்து நீங்கள் பிடிச்சி ஹூக் பட்டி அடிக்கணும். சப்போஸ் சில டைம் வந்து நெக்கு கூட நீங்கள் நெக்கோட அகலம் அதிகமாக கூட வச்சுருக்கலாம். அப்போ வந்து இந்த மாதிரி வைக்கும்போது உங்களுக்கு ஷோல்டர் ஃபால் ஆகுது கொஞ்சம் கம்மியாகும். இந்த இடத்துல நீங்கள் வைக்கணும். அப்படி நீங்கள் வைக்காமல் கொஞ்சம் கேப் இடையில விட்டு அடிச்சிட்டிங்க அப்படின்னா ஷோல்டர் லூஸ் ஆகும். அடுத்து ஐப்பட்டி ரொம்ப முக்கியம். நீங்கள் அதே மாதிரியே நடுவில் சென்டரில் பிடிச்சிட்டு ஐப்பட்டி மார்க் பண்ணிக்கோங்க. அப்படி மார்க் பண்ணிவிட்டு ஐப்பட்டி வைங்க. இல்லைனாலும் இது ஷோல்டர் ஃபால் ஆகலாம். இதுக்கும் வாய்ப்பு இருக்குது நிறையா. ஏன்னா நம்ம நெக்குக்கிட்ட துணி நிறையா நிற்கும்போது அது ஷோல்டரில் நிற்காமல் அப்படியே இறங்கும். இப்போ பார்த்திங்கன்னா, இங்கே வருது எனக்கு, இங்கே தான் நான் ஐப்பட்டி வைக்கணும். அதை விட்டுட்டு கொஞ்சம் முன்னாடி தள்ளி நான் கோடு போட்டிருக்கேன் அங்கே வச்சேன்னா இவ்வளோ கிளாத் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா ஷோல்டர் ஃபால் ஆகும். இந்த கிளாத் என்ன ஆகும்னா மேலே தான் உங்களுக்கு வந்து ஷோல்டர் ஃபால் ஆகும். அடுத்து ஃபிஃப்த்து பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் நெக் இருக்கு இல்லையா, ஃப்ரண்ட் நெக் வந்து டீப்பாக வைக்க சொல்கிறாங்க. நீங்கள் டீப்பாக வச்சுட்டீங்க. டீப்பாக எல்லாம் வச்சுட்டு மேலே வந்து அகலம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணலை. அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அந்த ஹூக் பட்டி வைக்கிறோம்ல அங்கே வந்து ஒரு 1/4 இன்ச்சோ இல்லை 1/2 இன்ச்சோ வெட்டிட்டு நீங்கள் ஹூக் பட்டி வைங்க. அப்போ தான் வந்து ஷோல்டர் ஃபால் ஆகாது. இல்லையா மேலே கழுத்தோட அகலத்தை கம்மி பண்ணுங்கள். இந்த ப்ராப்ளம். ஸோ இந்த 10 மிஸ்டேக்கில் நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இந்த மிஸ்டேக்ஸ்க்கெலாம் என்னென்ன பிரச்சனை வருதோ அதை எப்படி தீர்க்கலான்றதை தொடர்ந்து அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.